இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். முதல்ல 3 லெமனை பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண லெமனை புழிஞ்சுக்கிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 10 கிராம் கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு வெடித்ததும் 10 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடலாம். 25 கிராம் கடலைப்பருப்பு 3 நல்லா வறுத்துக்கிடலாம். 10 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டதை போட்டுக்கிடலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிடலாம். 100 கிராம் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து ஒன்று போல் வறுத்து விட்டுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. இதோடு சேர்த்து 1 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிடுவோம். தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். 1 நிமிஷம் வதக்கின அப்புறம் புளிஞ்சு வச்ச லெமன் ஊற்றிக்கிடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். லெமன் ஊற்றின பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. அதான் லெமன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு போட்டு கலந்துக்கிடலாம். நல்ல ஒரு சூப்பரான ஈஸியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட மீட் பண்ணுவோம்.